சர்க்கரைக்கு ரொம்ப நல்லதுங்க பீரக்கங்காய் கூட்டு. வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சர்க்கரை அளவு ரொம்ப குறையுங்க. வாங்க பீரக்கங்காய் கூட்டு செய்யலாங்க. பீரக்கங்காய் கூட்டு செய்ய கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் போட்டு 3 விசில் வேக வச்சுக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு வரமிளகா ஒரு 2 கிளி போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா விதக்குங்க. வெங்காயம் செவந்த பிறகு தக்காளி போட்டு தக்காளி நல்லா செவந்த பிறகு நம்ம அஞ்சு வச்ச பீரக்கங்காயை நல்லா அலசி நல்லா கடாயில் போட்டு நல்லா கிண்டி துவைவி எடுங்க. நல்லா வந்து வேகட்டங்க. அதுக்கு தேவைக்காக உப்பு போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ, நம்ம ஏற்கனவே வரமிளகா கொஞ்சம் போட்டோம், பச்சை மிளகா போட்டோம், அதனால் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போதுங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு காய் வேகட்டங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. காய் வந்து சட்டுன்னு வந்துடுங்க. பீரக்கங்காய் வந்து ஏன்னா பச்சை காய்கறிலாம் சட்டுன்னு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நல்லா காய் வந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பை வேக வச்சு ஏற்றலாங்க. அது தண்ணி இல்லாத வெடிகட்டி இந்த குழம்புல போட்டு நல்லா துவைவி எடுங்க. சூப்பராக கெட்டியாகிடும் பாருங்க குழம்பு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொத்தமல்லி தாயம் இருந்தால் கிள்ளி போட்டு 2 பூண்டு வந்து பச்சை பூண்டு நெசுக்கி போடுங்க. செம வாசனையாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.